திருநெல்வேலி மாவட்டத்தில் ராதாபுரம் பக்கத்தில குளமதினர் அந்ததியார் குளமதினர் முத்து வீர பகடை என்றும் அவனுடைய பெண்குடியோ மன்னவனும் தேவியுமா மன்னவனும் தேவியுமா ஓடி ஆடுவாரோ நகரத்தில நம்பினாதர் ஆலயத்தில் அவளை வர வேண்டும் என்று நாடாந்த நடந்து சமயத்துல ஏப்பலாங்குளத்துல அருந்ததியர் சமுதாயத்தை சேர்ந்த அதாவது முத்து வீர பகடை என்றும் அவர் தேவையாகிய பூரடையார் பெண்படியானவளும் மன்னவனும் தேவியமாக வாழ்ந்து கொண்டு இருக்கும் போது சொல்லிருந்தும் பொருளிருந்தும் ஒரு பிள்ளை இல்லாமல் பெரும் கவலை கொண்டு இருக்கும் போது ஒரு நாள் தினத்துல வடதேசத்திலிருந்து ஒரு சன்னியாசியானவர் ஓடோடி வந்து பிச்சை கேட்கின்றார். பிச்சை கேட்கும் போது பிச்சை கொடுக்கக்கூடிய சமயத்துல அந்த ஆட சன்னியாசி இந்த வார்த்தை சொல்லுவாரையானா எப்படி சொல்றார், நான் பிள்ளை இல்லாத வாசல்ல யாருல அன்னம் வாங்க மாட்டேன், பிள்ளைகளை கொண்டு வந்து எனக்கு அன்னம் போட சொல்லு என்ற உடனே அந்த வார்த்தையை காதலே கேட்ட போலுடையா கண்ணீரை வடிக்கிறான். கண்ணீரை வடிக்கும் போது கண்டார் அந்த கண்டாரமாக சன்னியாசி பிள்ளை இல்லை என்று அழுது புலம்ப வேண்டாம். திருக்குறுங்குடி மாநகரத்தில் நம்பிநாதர் ஆலயத்தில் சென்று மாதாந்த நடந்தால் எனக்கு முதலாவது ஒரு பெண் குழந்தை பிறக்கும். முதலாவது பிறகு பெண் குழந்தைக்கு அஞ்சனா பெண் என்ற பெயர் கொடுக்க வேண்டும். இரண்டாவது குழந்தை பிறக்கும். இரண்டாவது குழந்தைக்கு திருக்குறுங்குடி மாநகரத்தை வாசம் செய்து வரக்கூடிய நம்பிநாதர் பெயரை கொடுக்க வேண்டும் என்று அந்த சன்னியாசி சொன்ன உடனே அந்த வார்த்தை மன்னவனும் நடந்து வாராண்ட நடக்கும் போது அருளாது அம்மையான ஊனுடைய முதல் குடி மறந்தாயா ஊனுடைய 10வது மாசையில் குழந்தை பெற்றெடுத்தார். நம்பிநாதர் ஆலயத்திற்கு மாதாந்தம் நடக்கும் போது நம்பிநாதர் அருளாலே முதலாவது ஒரு பெண் குழந்தை பிறந்தது. பிறந்த குழந்தைக்கு அஞ்சனா பெண் என்று பெயரை கொடுத்தார்கள். அப்படி பெயர் கொடுத்து வளர்த்து வரும்போது இரண்டாவது கற்பமானால் யாரு அந்த முத்து வீரன் தேவையாகிய பூருடையார் பெண் குடியானவள் இரண்டாவது கற்பமாக இருக்கும் போது இரண்டாவது கற்பத்தில் 10 மாதம் திங்கள் சென்று நம்பிநாதருடைய அருளாலே அந்த பூருடையார் பெண்குடியானவளுக்கு அடிப்படியாக வயர் வலித்து ஆண் குழந்தையான பிறக்கிறது. ஆண் குழந்தையான பிறந்த உடனே இரண்டாவது பிறந்த குழந்தைக்கு என்ன பெயர் கொடுப்பாரையானால் சின்ன நம்பி என்று சொல்லி உடனே பெயர் கொடுத்து நல்ல வளர்த்துவாரா உடம்பு எல்லாம் நெய்யூருக
வரும் அருகிலை சின்ன நம்பி பாலகனை 5வது வயதிலே 5 பள்ளி படிக்க வைத்தார் 5 பள்ளி தான் படித்து பல கலைகள் கற்றல்லவோ 21 வயதிலே பாலகந்தா இருக்கும் போது மகனுடைய இடமதிலே அந்த போலுடைய யாரு சொல்வாள் சின்ன நம்பியாக பாலகன் படித்து பல கலைகள் எல்லாம் கற்றிருக்கும் போது தன் மகன் சின்ன நம்பிடத்துல பாலகா நம்ம வீட்டுல ஆட்டுத்தோல் மாட்டுத்தோல் எல்லாம் இருக்கு அந்த ஆட்டுத்தோலையும் மாட்டுத்தோலையும் கடைக்குடி சந்தையில கொண்டு ஆட்டுத்தோலை விற்று அரிசி வாங்கி வருகிறேன் மாட்டுத்தோலை விற்று பலசரக்கு சாமான்கள் எல்லாம் வாங்கி வருகிறேன் சொல்லும் போது எம்மா நானும் இந்த வேப்பதாங்குளத்தை விட்டு எந்த இடத்தையும் பார்த்தது கிடையாது போனது இல்லையா அப்படி இருப்பதாரு பணகுடிக்கு போனா நானும் உன்னோட வாரு நீ சொன்னாலும் கேட்டாளா இப்படி கேப்பா இப்ப வர வேண்டாம் என் மகனே பாலகா பணகுடிக்கு வந்தா அழகை கண்டார்களே ஆனால் மையல் கொள்வார்கள் அப்படி இருப்பதாரு உனக்கு இடைஞ்சல் வந்து சேரும் என்று வேண்டாம் என்று வைத்து விட்டு உன்னுடைய ஆட்டுத்தோலும் மாட்டுத்தோலையும் கொண்டு சண்டைக்கு வருகிறார் பார்த்தால் பாலகனாக சின்ன நம்பி என்ன அம்மாவுக்கு தெரியாமல் அவ பணகுடிக்கு போக வேண்டும் இந்த அம்மா முன்னால வருகிறார் பாலக சின்ன நம்பி பின்னால வருகிறார் வரும்போது அந்த போலுடையால் கடைக்குடி மாநகரத்துல சந்தையிலே ஆட்டுத்தோல் மாட்டுத்தோலை விற்றுக் கொண்டு இருக்கும் போது அந்த பாலகனாக சின்ன நம்பி கடைக்குடி சந்தை தலை வாசலே நிக்கிறான் தலைவாசல் நிற்கும் போது என்னையா நடக்கிறது அந்த கடைக்குடி மாநகரத்தில பிள்ளைமார்கள் சமுதாயத்தில் வாசகம் பிள்ளையவர் மங்களமா வாழ்ந்து பிள்ளை மகனான அவர்தான் குழந்தை ஒன்று இல்லாமல் ஒரு குதிரை ஒன்று வளர்த்துவாரார் குதிரை ஒன்று வளர்த்துவாரார் அது முன்னால் போன கடிக்குதையா வந்தா உதைக்குதையா அட்டகாசம் பண்ணுதையா அடங்காத குதிரையாது அடங்காத குதிரையாது வீட்டில பிள்ளைக்கு மேலாக ஒரு பேய் குதிரையை வளர்த்து வருகிறார் குதிரையானது முன்னால சென்றா கடிக்கு பின்னால வந்தா உதைக்கு பார்த்தார் மாணிக்க வாசகம் பிள்ளை நம்ம அடங்காத பேய் குதிரைய யார் அடக்கினாலோ அடக்கிறவனுக்கு சொத்து சுகத்தை பேர்த்து அந்த குதிரைய அவிழ்த்து எண்ணிக்கொண்டு இருக்கும் போது அந்த பணகுடிமா நகரம் எல்லாம் அடித்து வருது. எப்படி இருக்கிறாங்க ஜனங்களே? இவருடைய வீட்டுல ஒரு அஸ்வமேத குதிரையாண்டு வளர்ந்து வருது. அந்த அஸ்வமேத குதிரைய யார் அடக்கிறாலோ அடக்கினவர்களுக்கு பேர்வாதி பாகம் பங்கு சொத்து சொத்தை பங்கு கொடுப்பேன். சொத்துல பாதி பங்கு. ஆமா, என்ன முரசு அடித்து வருது. அதை காதலே கேட்டால் பாலகனாக சின்ன நம்பி அந்த குதிரையை அடக்க வேண்டும் என்று எங்க வாரா அங்க வாழ படகோடு மாநகராத்தில மக விடாதில அடக்குதற்கு நம்பி
குதிரைய அவிழ்த்தல்லாவோ குதிரை மேல ஏறிக்கொண்டு அழகு பிள்ள சின்ன நம்பி படகுடி ஊரவேலை குதிரை மேல ஏறிக்கொண்டு குதிரைய சாட்டை கொண்டு அடித்தாரு சாட்டை கொண்டு அடிக்கும் போது மனுவேகமா வருதையா குதிரையாரு சின்ன நம்பியானவன் பாலகன் குதிரை மேலாக ஏறிக்கொண்டு அப்படி படகுடி ஊரை சுத்தி வரும்போது கருந்தூளும் செந்தூளும் காத்துல பறக்கு இந்த வழியாவது படகுடி சந்த பாதையா வருது சந்த பாதையா வரும்போது பார்த்தால் அந்த பூலுடையா யார் வச்ச பாலகனோ குதிரை மேல ஏறிக்கொண்டு போகிறான் பாலகன் கீழே விழுந்தா பெற்றாளுக்கு பிள்ளையா வந்து சேருவானா நமக்கு தன்னுடைய பிள்ளை என்று அவளுக்கு தெரியாது பாலக சின்ன நம்பி என்று அறியாமல் அந்த போருட எண்ணிக்கொண்டிருக்கும் போது அடங்காத குதிரைய படகுடி ஊரில் அடுத்து சுத்தி வரும்போது குதிரைக்கு நடக்க முடியல காலெல்லாம் பின்னுது வாயில வெள்ள முறை கக்குது வெள்ள முறை கக்கி கொண்டு வரும்போது அந்த மாணிக்க வாசகம் பிள்ளை அவர் குதிரை தொட்டில் கொட்டாரத்தில் வந்து பார்க்கிறார் பார்க்கும்போது குதிரையை காணல நாம தொழுவத்தில் யாரோ குதிரை அதை வைத்து போயிருக்கின்றார்களே யாரோ தெரியவில்லையே தலைவாசல் பார்த்து கொண்டு இருக்கும் போது சின்ன நம்பி குதிரை மேலாக ஏறிக்கொண்டு வரும்போது குதிரை நடக்க முடியாம தள்ளாடி தள்ளாடி வந்து தவண்டு வந்து அந்த மாணிக்கவாசம் தலைவாசல் வந்து வந்துட்டு விழுந்துடுது ஆமா விழுந்த உடனே பார்த்தால் மாணிக்க வாசகம் பிள்ளை இந்த பாலகன் யார் பெற்ற பாலகனோ தெரியவில்லையே மாணிக்க வாசகம் பிள்ளை என்ன சொல்லுவாரையானார் அது பாலகா எனக்கு ஊரு என்னடா பேர சொல்லடா பேர சொல்லடா நீ ஒத்த வாழையா எங்கே என்னடா அப்பா பேர் என்னடா அம்மா பேர் சொல்லடா அம்மா பேர் சொல்லடா எந்த குதிரையா அடக்கியதோ என்னடா அம்மா பேர் சொல்லடா குதிரையா அடக்க வந்த வாசகம் பிள்ளை பாலகனாக சின்ன கேட்கும் போது சின்னி பாலகன் சொல்லுங்கமானே யார் தெரியுமா எங்க ஊர் பக்கத்துல வேப்பலாங்குளம் எங்க குளம் அருந்ததியராகிய பகட குளம் எங்க அப்பா பேரு முத்துவீர பகட எங்க அம்மா பேரு பூலுடையா என்னுடைய பேர் சின்ன நம்பி சொன்ன உடனே பார்த்தால் மாணிக்க வாசகம் பிள்ளை நமக்குத்தான் பிள்ளை இல்ல இந்த பாலன் நாம பிள்ளை போல வளர்க்க வேண்டும் என்று சொல்லும் போது பார்த்தால் சின்ன நம்பி எஜமானே அப்பா அம்மா சொல்லிவிட்டு வார என்று வீட்டுக்கு வருகிறார் வீட்டுக்கு வரும்போது அந்த பூலுடைய வீட்டுக்கு வாரா வீட்டுக்கு வந்தவுடனே பாலகா நேத்து விரும்பத்து போய் வரட எங்கடா போயிட்டு வர படகுடி சந்தைக்கு வந்த மாணிக்கவாசகம் பிள்ளை வீட்டுல அடங்காத குதிரை இருந்தது அந்த குதிரையை நான் அடக்கினேன் இது மேல போன நீதானடா சொல்லும் போது பாலகனா சின்ன நம்பி அம்மா இன்னும் படகுடி ஊர்ல மாணிக்கவாசகம் பிள்ளை வீட்டுல மகனாக வளர போறேன் சொல்லும் போது அந்த பூலுட என்ன பார்த்தே சொல்லு அடையானா பாடாங்கப்பா பாலகனே பாலகனே வார்த்தை ஒன்றை சொல்ல கேளு பிள்ளை மக வீடாதற்கு வீடாதற்கு போக வேண்டா என் மகன என் மகனே போக வேண்டா என் மகன என் மகனே ஆமா ஆமையோ
கேட்டால் பேச்சே கேட்டா உனக்கு பழுது வந்து சேரும் மேடா சேரும் மேடோ யார் வார்த்தை கேட்டால் வார்த்தை கேட்டா உனக்கு இடங்கள் வந்து சேரும் மேடா சேரும் மேடோ பிள்ளை மக வீடாதற்கு வீடதற்கு வீடதற்கு வாக வேண்டா சின்ன நம்பி சின்ன நம்பி வாக வேண்டா சின்ன நம்பி சின்ன நம்பி யார் வீட்டுக்கு போனாலும் நம்ம குலமோ தாழ்ந்த குலம் பணத்துல உயர்ந்தவன் கிடையாது. அப்படி இருப்பதாலே நம்மை போல் உள்ளவன் வீட்டுக்கு போனா உனக்கு பேர் கிடைக்கும். பணக்கார வீட்டுக்கு போனா உனக்கு பழுது வந்து சேரும். பிள்ளை மகன் வீட்டுக்கு போனா உனக்கு பின்னால இடைஞ்சல் வந்து சேரும். சொன்னாலும் கேட்டானா பாலக சின்ன நம்பி கேட்காம அந்த மாணிக்க வாசக பிள்ளை வீட்டுல வந்து பாதி நாளைக்கு மாணிக்க வாசகம் பிள்ளை வீட்டுல பாதி நாள் தன் தகப்பனாகிய முத்துவர்கள் வீட்டுல அங்கும் இங்குமா வாழ்ந்து கொண்டு வருகிறார். அப்படி அங்கும் இங்குமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் போது தான் பித்த பிள்ளை போலாக மாணிக்க வாசகம் பிள்ளை சின்ன நம்பிய சீரோடு சிறப்போடு வளர்த்து வருகிறார். அப்படி வளர்ந்து கொண்டு இருக்கிற சமயத்துல என்னையா நடக்கிறது? என்ன நாட்டிலையோ நல்ல நாடு நாவேலர்கள் புகழும் நாடு இந்த பாப்பா குடி உறவேலை பிள்ளை மகன் சமுதாயத்தில் தர்மரச பிள்ளை அவர் தானே பணத்தில உயர்ந்தவர் சனத்தில உயர்ந்தவர் அந்த தர்மரச பிள்ளைக்கு கருங்கோலத்து கம்மாயில கண்ணு புடி வயலாதில யானையக்கர் இடமே இருக்கு சொத்து இருக்கு சுகமே இருக்கு. வில்லுப்பட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்கைவி பந்தல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொத்து இருக்கு சுகமே இருக்கு பொண்ணு இருக்கு பொருள் இருக்கு குடி ஊர்ல பிள்ளை மகன் சமுதாயத்துல தர்மராசா பிள்ளை படத்துல உயர்ந்தவர் தனத்துல உயர்ந்தவர். அப்படி இருக்கும்போது தர்மராஜா பிள்ளைக்கு கருங்குளத்து கம்மாயில கண்ணுப்புளி மேட்டில ஏகப்பட்ட இடம் இருக்கு. யாருக்கு? தர்மராஜா பிள்ளைக்கு. அப்படி இருக்கும்போது தர்மராஜா பிள்ளையோட வீட்டுல ஆதி திராவிட சமுதாயத்தை சேர்ந்த மாடன் சாம்பா வேலை செய்து கொண்டு வருகிறார். அப்படி இருக்கிற சமயத்துல என்னையா நடக்கிறது? ஒரு நாங்கால தென்னமாதில தாசி மாசையில புரட்டங்காசி மாசையில தர்மராஜா பிள்ளையோட வயலாதில நாம நல்ல நாடு பார்க்கணுமே நாடு யாரு அடிக்கணுமே பிள்ளை மகன் சொன்ன போது அந்த வேலைக்கார மாடனாவல் நாம வெட்டி பாதம் பார்க்க வேண்டும் வெட்டி பாதம் பார்க்க வேண்டும் மண்வெட்டிய கையில் எடுத்து அந்த மாடன் சாம்பான் ஆனவர்தா அங்க பதம வீட வெட்டி பார்க்க வெட்டி தானே பார்த்தல்லாம் அந்த பிள்ளை மகன் இடமதியில நாம நாளைய தனமதியில நல்லா வெள்ளி நல்ல கடமையில விடிய கால நேரத்தில் நாமளோட வயலவில நல்ல நாமளோட வயலவில நாம நாடு யாரு அடிக்கணும்
தன் பிள்ளை மகனாக தர்மராஜா பிள்ளை இடத்துல வந்து ஐயா எஜமானே நம்ம வயல் நல்ல பதமா இருக்கு, நல்ல பருவம் இருக்கு, நாளை வெள்ளிக்கிழமை நல்ல நாள் 4 ஏறு அடிக்கலாம் சொன்ன உடனே பார்த்தான் பிள்ளை மகன் சொன்ன வார்த்தை காதல கேட்டு 7 ஏர் மாடுகளை பத்தி கொண்டு 4 ஏறு அடிக்க வரும்போது என்னவெல்லாம் கொண்டு வராங்க தெரியுமா? தேங்காய், பழம், தெச்சடை, வெத்தலை பாக்கு, பூ புஷ்பம், பத்தி, சூடஞ்சாம்பராணி அத்தனை சாமான்களையும் கொண்டு வருகிறார்கள். அது கொண்டு வந்து கருங்குளத்து வயலில எங்க பாப்பாக்குடி ஊரில கருங்குளத்துக்கு கம்மாவில கண்ணுக்குடி வயலில தர்மராஜா பிள்ளைய இடத்திலே வந்து 7 ஏர் கட்டுகிறார்கள். 7 ஏர் கட்டி நான் 7 ஏருக்கு முன்னால 4 அடிப்பதற்காக தேங்காய் உடைக்கிறாங்க. எல்லாம் தேங்காய் உடைக்கும் போது தேங்காய உடைக்கும் போது அப்போது தெரி கூடையா கண்ணோடு அப்போது தெரி கூடையா கண்ணோடு இப்போ ஆகாத சகினம் என்று அவன் மனதில் எண்ணாலை இல்லாத சகிரம் என்று அந்த மாடானவன் நினைக்கலை. தேங்காவள உடைத்தல்லாம் அவரோ தேங்காவள உடைத்தல்லாம் அங்க 4 ஏறு அடித்துவார அங்க படைச்சாலு தங்கறந்து என்ன அடுத்த சாலு வரும் போது அங்க முன்ன வந்த யாராவீல அங்க கலப்பா நல்ல கொடுவாவீல என்ன கலப்பை நல்ல கொடுவாவீல அப்போது கட்டை போல தட்டுதையோ அடுத்த சால் வரக்கூடிய சமயத்துல முன்ன வந்த ஏரில கலப்ப கொழுமுனையில கட்டை போல தட்டுது. கட்டை போல் தட்டும் போது என்ன கட்ட மாதிரி தட்டுது? நம்ம வயல்ல கரும் பாறை கிடையாது, கல்லு கிடையாது. அப்படி இருக்க தட்டக்கூடிய காரணங்கள் என்ன என்று வேலைக்கார மாடனானவன் தட்டி இடத்த மண்வெட்டியால வெட்டி பார்க்கிறார். வெட்டும் போது அந்த மண்வெட்டியால் வெட்டும் போது பாறை போல சத்தம் கொடுக்கல. என்ன கொடுக்கு? ஏதோ கணீர் 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 என்று சத்தம் கேட்கு. சத்தம் கேட்பதை காதிலே கேட்டார். யார்? வேலைக்கார மாடனானவர். யார் அழைத்து வைத்து எங்க வராரு? ஓட்டங்காமும் பேரு நாடையும் பேரு நாடையும் வாடி வாரா சின்ன நம்பி வாடி வாரா வேலைக்கார வேலைக்கார பாப்பா குடி ஊராவில தர்மராஜா பிள்ளையுடைய இடமாவில ஐயாவே எஜமானே எஜமானே நாமளுட வயலதில வயலதிலை வயலதிலை அங்க திரவி என்ன இருக்குதையா இருக்குதையோ திரவி என்ன இருக்குதையா இருக்குதையோ மாடன் அவன் சொன்ன போது அந்த பிள்ளை மகனான அவர்தான் வாடங்கப்ப பாலகனே பாலகனே என்னிடத்தில் சொன்னது போல் சொன்னது போல் யாரிடத்தில் சொல்லாதேடா சொல்லாதேடோ யாரிடத்தில் சொல்லாதேடா சொல்லாதேடோ
நீ என்னுடைய இடத்துல நம் வயல திறவியம் இருக்குன்னு சொன்னது போலாக அடுத்த யாருக்கு யாரும் சொல்லாத என்று எண்ணிக்கொண்டு இருக்கும் போது ஆத்தா தர்மராஜா பிள்ளை நாம எப்படியாவது திரவியத்தை எடுக்க வேண்டுமே அப்படி திரவியத்தை எடுக்க வேண்டுமே ஆனால் ஏதாவது பலி கொடுத்தால் தானே எடுக்கலாம் ஆடு கோழி கொடுக்கலாம் ஆனா ஆடு கோழி கொடுத்தா திரவியம் கைக்கு கிடைக்காது ஆமா திரவியம் பெரிய கொப்பரையில இருக்கு அப்படி இருப்பதாலே நாம நரபலி கொடுத்தால் தானே அந்த திரவியத்தை எடுக்க முடியும் நாம நரபலிக்கு யாரை கொண்டு பலி கொடுப்போம் என்று எண்ணிக்கொண்டு இருக்கும் போது தர்மராஜ தேவி காதால கேட்டான் காதல கேட்டு நம் வேலைக்கார மாட என்ன சொல்றா பெண்ணே நம்மோட வயல திரவியம் இருக்கிறதா அது திரவியத்தை எடுக்கணுமானா நரபலி கொடுக்கணும் யாரை நரபலி கொடுத்து எடுப்போம் என்று எண்ணிக்கொண்டு இருக்கு தர்மராஜ பிள்ளை தேவை என்ன வார்த்தை சொல்லுவாரையாரா என்ன சொல்லுகிறார் எங்க அண்ணனுடைய வீட்டில எங்க வியாபாரங்குளத்துல அருந்ததியர் சமுதாயத்தை பிறந்த சின்ன நம்பி வளர்ந்து வருகிறார் அந்த சின்ன நம்பியை கொண்டு வந்து வெட்டி பலி கொடுத்தால் என்ன ஆமா அது சின்ன நம்பி நம்ம வீட்டு பிள்ளையா ஊரா விட்டு பிள்ளைதான் அடுத்த வீட்டு பிள்ளைதானே அவன் போனா நமக்கு பொருள் கிடைக்கிறது அல்லவா சொன்ன உடனே பெண்ணு அந்த சின்ன நம்பியா உங்க அண்ணனாக மாணிக்கவாசகம் பிள்ளை பிள்ளைக்கு பிள்ளையாக வளர்த்து வராரு அவர் நரபலி கொடுக்க சம்மதிப்பாரா எப்படி சம்மதிப்பாரு சொல்லும் போது தர்மராஜ பிள்ளை தேவையானவா மன்னா கிடைக்கக்கூடிய பொருள்ல உங்களுக்கு பேர்பாதி பங்கு தாருன்னு சொன்னா போதும் எங்க அண்ணன் சரி என்று சம்மதிப்பார் அப்படி ஒரு எண்ணம் இருக்கு ஆமா அதாவது பணம் என்றால் பிணம் வாய் திறக்கும் அல்லவா அப்படி இருப்பதாலே எப்படியாவது சின்ன நம்பியாக பாலகனே நம்ம வீட்டுக்கு வரவழைக்க வேண்டும் என்று ஒரு ஓலை எழுத வேண்டும் என்று தர்மராஜ பிள்ளை ஓலை எழுதுகிறாரு எப்படி எழுதுகிறாரு கண்டாரித்த ஓலையில எழுதுகிறாரு அத்தானே அப்பா குடி ஊராதில என்னுடைய மகளுக்கு தான் மகளுக்கு வைத்திருக்கு உங்களோட வயலதில பழகுடி தன்னதில காய்கறிகள் இருக்குதத்தா அந்த காய்கறிய தான் பறித்து சின்ன நம்பி இடமதில சின்ன நம்பி இடமதில சிறப்புடனே கொடுத்திடுங்கோ சிறப்புடனே கொடுத்திடுங்கோ மேல் ஓலையில வகடாப்பு எழுதுகிறார் நம்ம கருங்குளத்து வயலில் நம்ம வீட்டுல திரவியம் இருக்கு திரவியத்தை எடுக்க உங்க வீட்டுல வளர்ந்து வரானே சின்ன நம்பி அந்த சின்ன நம்பி எங்க வீட்டுக்கு அனுப்புங்க நாம இங்க திரவியத்து பக்கத்துல வெட்டி பலி கொடுத்து விட்டு நம்ம பொன்பொருளை எடுக்கலாம் அந்த பொன்பொருளை வேற உங்களுக்கு யார் பாதி பங்கு நாங்க உங்களுக்கு தாரோம் பாதி பங்கு தாரோம் ஆமா என்று சொன்ன உடனே சொல்லி வண்டைத்து ஓலையில வகடாப்பு எழுதி பூதோலை அனுப்புகிறார் பூதோலை பணகுடிக்கு வந்தது ஓலையை பார்த்தார் மாணிக்கவாசம் பிள்ளை நினைக்கிறாரு மாணிக்கவாசம் பிள்ளை நினைக்கிறாரு எப்படி நினைக்கிறாரு நினைப்பாரு யானா எப்படி நினைப்பாரு யானா பெண்ணு உங்க அண்ணன் தர்மராஜ பிள்ளை எப்படி எழுதிருக்காரு தெரியுமா நம்ம வீட்டுல வந்து வரக்கூடிய சின்ன நம்பியை கொண்டு வெட்டி பலி கொடுத்து திரவியம் எடுக்க வைக்கிறார் பாரு உங்க அண்ணனை தவிர மற்றவரா இருக்குமானா என்ன நடக்கும் தெரியுமா ஆமா சொல்லும் போது பார்த்தார் மாணிக்கவாசகம் பிள்ளை ஏன் வருத்தப்படுறீங்க எங்க அண்ணன் சும்மாவா இருக்கிறாரு அவங்க பொன்முறை தாரன்னு சொல்லி இருக்கிறாரு இந்த பாலை சின்ன நம்பி வீட்டுல இருந்தா நமக்கு என்ன கிடைக்க போகுது ஆமா பணம் கிடைக்கும் அல்லவா என்று சொன்ன உடனே பார்த்தா பணத்துக்காக ஆசைப்பட்டு மாணிக்கவாசகம் பிள்ளையானவர் மகனாகி சின்ன நிமிடத்துல பலகா நாளைக்கு பாப்பா கூடி ஊர்ல நம்ம வீடு நம்ம தோட்டத்தில் உள்ள காய்கறி எல்லாம் பறித்து கொண்டு கொடுத்து விட்டு வர வேண்டும்
என்று சொல்லக்கூடிய வார்த்தையை காதலே கேட்டு பாலகராக சின்ன நம்பி எங்க வராரு யாப்பலாம் குளத்துல வந்து கப்பனோட இடமதில சின்ன நம்பி வந்தல்லாவோ போலுடைய நானும் பாப்பா கூடி ஊராதற்கு தர்மராஜா பிள்ளையுட அரமனைக்கு நான் போய் வாரேன் என்று சொல்லி அம்மாவுடைய இடமாதிலை சின்ன நம்பி சொல்லுதாரு சின்ன நபி சொன்ன போது அப்படி தாயான பூலுடைய மகன பாலகனு மாமனுட உறவில மாமனுட திருமகளை மகனே பரிசம் போட்டு வைத்திருக்கு அப்படி பரிசம் போட்டு இருக்கும் போது நம்ம ஊரு விட்டு போக வேண்டாம் என்றுதானே சொன்ன போது அம்மாவுடைய இடமாதிலை பாலக சின்ன நம்பியாது சொல்வான் போலுடையா பணகுடிமா நகரத்தை விட்டு பாப்பா கூட ஊருக்கு போய்வாரு சொல்லும் போது பாலகா உனக்கு மாம மக சோனச்சிய உனக்கு பரிசம் போட்டு வைத்திருக்கு அப்படி பரிசம் போட்டு வைத்திருக்கும் போது நீ நம்ம ஊரை விட்டு போகலாமாடா போகக்கூடாது என்று சொன்ன உடனே தாயார் வார்த்தையை கேட்டானா கேட்க அவர் புறப்படும் போது தாயான போலுடையா பாலகா தாய் சொல்ல தட்டாது உங்க அம்மா சொன்ன வார்த்தை தட்டினால் உனக்கு ஆபத்து வந்து சேரும் சொன்னாலும் கேட்டானா கேட்காமல் பாப்பா குடி ஊருக்கு போக வேண்டும் என்று பணக்குடியில வந்து காய்கறியில புட்டணமாக கட்டி கொண்டு ஆச்சி நாய் பூச்சி நாயை கையில பிடித்துக் கொண்டு பாலகராக சின்ன நம்பி எங்க வராரு பணக்குடி நகரா வீட்டு பாப்பா கொடி ஊராதற்கு பயணமாக வேண்டும் என்று காய்கறிகள் சுமந்து கொண்டு காய்கறியை சுமந்து கொண்டு கல்லடைய வாரானே பூச்சி நாயும் அழகு பிள்ளை கை வீடுத்து நாடு விட்டு நகரம் விட்டு நலமுடனே வாரானே சின்ன நம்பியாக பாலக ஆச்சி நாய் பூச்சி நாயை கையில பிடித்துக் கொண்டு அப்படி ஊரு நாடு நகரங்கள் எல்லாம் கடந்து எங்க வராரு அது அத்தாளன் ஒரு பாதையாக திருப்புடை மருதூர் நகரம் எல்லாம் கடந்து தாமிரபரணி ஆற்றான் கரைக்கு வந்து சேர்ந்தான். சேர்ந்த உடனே பார்த்தான், நாமளும் இந்த ஆற்றை கடந்தமையானா பக்கத்துல நந்தன்பட்ட ஊரை தாண்டினா பாப்பா கூட வந்து சேர்ந்து விடும். நாமளும் கட்டுச்சாதம் வைத்திருக்கிறோம். அது கட்டி வைத்த கட்டுச்சாதத்தை கொண்டு
நான் பிள்ளை மகன் வீட்டுக்கு பாப்பா கொடுத்து கொண்டு போக வேண்டுமா? போக கூடாது. நினைத்து கொண்டு வந்த சுமைகளை எல்லாம் ஆற்றில இறக்கி வைத்து விட்டு பாலகனா சின்ன நம்பி சாப்பிட வேண்டும் என்று கட்டு சாதத்தை விற்கிறார். கட்டு சாதத்தை விற்கும் போது கட்டு சாதம் எப்படி இருக்கு? புழுவும் ரோமமுமாக இருக்கு. பார்த்தார் பாலகத்துக்கு அழகை கண்டாலே கண்டு சாதத்துல பூச்சும் புழுவுமாக ரோமமாக இருக்க கண்ணாலே கண்டு ஆகா ரோமம் புழுவுமாக இருக்கிறது. நம்ம இந்த சாதத்தை சாப்பிடலாகுமா என்று எண்ணத்தை கொண்டு அவன் இன்னும் விடத்தானே போகுது. நம்ம ஆச்சி நாய் பூச்சி நாய்க்கு வைத்துடுவோமா? பூச்சி நாய்க்கு வைத்தமையானால் அந்த தோஷம் நமக்கும் வந்து சேரும். அப்படி இருப்பதாலே இந்த சாதம் சாதமாக இருப்பதாலே ஆற்றிலே தண்ணீரை விட்டு விட வேண்டும் என்று தண்ணீரை விட்டு விட்டு சின்ன நம்பி எங்க வராரு? தாமிரபரணி யாரு வீட்டு சின்ன நம்பி கண்களை தாங்க வந்து கொண்டு சுமதி கொண்டு ஆச்சினாயும் பூச்சினாயும் அழகு வெள்ள கை விடுத்து தட்டை ஊரு விட்டு அப்பா கூடி ஊராதில என்ன ஊரே அழகனு வாராரே ராசா பிள்ளை அவர் நம்பியை தங்கண்டல்லவோ ஆனந்தம் கொண்டாரே அழகுடைய பிள்ளை மகன் கொண்டாரே சின்ன நம்பி பாப்பா கூட ஊர்ல ராமராஜா பிள்ளை அரமனைக்கு வந்து சேர்ந்தார். சேர்ந்த உடனே பாலனை கண்ணால கண்ட உடனே தர்மராஜா பிள்ளைக்கு சந்தோஷம். வில்லுப்பட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்கைவி பந்தல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சந்தோஷம். நம்ம இந்த சின்ன நம்பி தானே எதிர்பார்த்தோம். சின்ன நம்பி வந்துட்டாரு. என்னைத்து பார்த்தாரு தர்மராஜா பிள்ளை ஏலக்கார மாடனை வரவழைத்து மாடனே நம்ம வீட்டுக்கு நம்ம எதிர்பார்த்த சின்ன நம்பியாக பாலக வந்திருக்கிறான். வந்தவனை உபசாரங்கள் செய்ய வேண்டாமா? உபசரிக்கணும்ல. வீட்டுக்கு வந்த யாரா இருந்தாலும் வந்தவர்களை ஏதாவது உபசாரம் செய்ய வேண்டும். நம்ம பகையாளியா இருந்தாலும் உபசாரம் பண்ணணும் இல்லையா? நம்ம வீட்டுக்கு வந்துட்டாரு. அப்படி இருப்பதாரு பாலகனா ஆக சின்ன நம்பியாக பாலகனுக்கு என்ன பாப்பா கொடி ஊரல கல்லு கடை இருக்கு, சாராய கடை இருக்கு. கல்லு சாராயத்தை வாங்கி கொடு சொன்ன உடனே அந்த வார்த்தையை காதிலே கேட்டுக்கொண்டு அந்த வேலைக்கார மாடு பாலகனா சின்ன நம்பி அழைத்துக் கொண்டு கல்லு கடை நோக்கி ஓடோடி வருகிறார். கல்லு கடையில வந்து நல்ல அழகான மூணாம்பரை கல்லு அழகா இருக்கு, நல்ல சாராயம் இருக்கு, சாப்பிடா என்று வாங்கி கொடுக்கும் போது பாலகனாக சின்ன நம்பியாக பாலகன் அண்ணா நான் இதுவரைக்கும் சாராயம் குடித்தது கிடையாது, கள்ள குடித்ததில்ல, கஞ்சாவை தின்றது, சாராயம் சாப்பிட்டது கிடையாது. அப்படி இருப்பதே எனக்கு சாராயம் கள்ளு சாராயம் எனக்கு வேண்டாம் சொன்னாலும் கேட்டானா? சாப்பிட்டானா? நீயோ பனகுடி மாநகரத்திலிருந்து நடந்து வந்திருக்கிற, கள்ளுச்சாரம் குடித்தவனுக்கு களைப்பெல்லாம் தீர்ந்து விடும் என்று சொல்லும் போது அடிமேல் அடி அடித்தால் அம்மி நகரும் அல்லவா? அப்படி மாடன் சொன்ன உடனே சரி என்று சம்மதித்து பாலகனாகி சின்ன நம்பி கள்ள குடிக்கிறா. அவ கல்லை தாக குடிக்கும் போது கள்ளைத்தானே குடிக்கும் போது வாசம் என்று நினைக்கல, சாராயத்தாருந்தும் போது வாசம் என்று எண்ணால
சாய்ந்துட்டானே மது குடித்த வெறியாங்காலே மயங்கி சாய்ந்த போது நல்ல சமயம் என்று மாட்டி நல்ல வண்டி காட்டி மந்திரவாதியை அழைத்து கொண்டு என்ன நம்பி பாலகரை வண்டியில ஏற்றி கொண்டு கருங்குளத்து வயலதற்கு கருங்குளத்து வயலதற்கு வண்டி பூட்டி வருகுடையோ கருங்குளத்து கம்மாயில கண்ணு பூடி வயலாதில சான மூலையில கரவியத்து பக்கத்தில அந்த வண்டியை தாவித்தல்லாமோ சின்ன நம்பி பாலகனை உடனே தானிறைக்கு கரவியத்து பக்கத்தில மந்திரவாதி அவர் மந்திரவாதி வந்தல்லாவோ அப்போது மந்திரத்தை போடுகிறாரு அப்படி மந்திரத்தை போட்டல்லாவோ அழகு பிள்ளை சின்ன நம்பி குடித்த வெறியால மயங்கி இருக்கும் போது பக்கத்தில் அடுத்தளவு குளிய வேண்டி அடுத்தளவு குளிய வேண்டி வெட்டிய குளியாதில அந்த சின்ன நம்பி பாலகனை அந்த குழிக்குள்ள தானிறைக்கு கழுத்தளவு மண்ண தள்ளி கழுத்தளவு மண்ண தள்ளி அந்த பாலகனை வெட்ட போறான் அந்த கருங்குளத்து கம்மாவில தர்மராஜா பிள்ளையோட வயல் பக்கத்துல வந்து கொண்டு கரவேத்து பக்கத்துல அந்த கழுத்தளவுக்கு மண்ணை தோண்டுகிறார்கள். கழுத்தளவு குழிய வெட்டி அந்த குழிக்குள்ளாக பாலகராஜ சின்ன நம்பி இறக்குகிறார்கள். இறக்கும்போது சின்ன நம்பிக்கு தெரியுமா? ஏன் தெரியாது? குளித்த வெறியால மதி மயங்கி சின்ன நம்பியை நிறுத்தி மண்ணை போட்டு மூடுகிறார்கள். தலை மட்டும் வெளியே தெரியுது. வெளியே தெரிந்தவுடனே மாந்திரவாதி இது மாந்திரமெல்லாம் சொல்லி முடிச்சாச்சா? அவசரமா போடியா, நேரம் தவறுது. யாரை விடுந்து விட்டால் பக்கத்து ஊர் ஜனங்கள்லாம் வந்துருவாங்க. நம்ம திரகத்தை எடுப்பது தெரிந்து விடும். அப்படி இருப்பதாலே அடுத்த ஊருக்காக வருவதற்குள்ளாக நேரம் விடுவதற்குள்ளாக பாலகனை வெட்டி பலி கொடுக்க வேண்டும் என்று சொன்ன உடனே அந்த மாந்திர சொல்லுகிறார், வேலைக்கார மாட அந்த மாந்திரம் எல்லாம் முடிந்து போச்சு. நீ மாந்திர வாழை எடுத்து சின்ன பாலகனை தலையை வெட்டலாம் சொன்ன உடனே பாலகனா சின்னம்பியாக பாலகனை அந்த வேலைக்கார மாடன் வெட்டக்கூடிய சமயத்துல அவனும் நம்மை போல ஒரு குழந்தை தானே, ஒரு பிள்ளை தானே, மனிதன் தானே இது மனசில் நினைத்தானா? அந்த பிள்ளை மகன் வார்த்தையை கேட்டு சின்னதம்பை வெட்ட போகிறானே, அந்த வேலைக்கார மாடனுக்கு என்ன கிடைக்க போகிறது? ஒன்றும் இல்லை நினைத்தானா? அதான் சொல்லிருக்கிறாங்க, பட்ட சோத்துக்கு பலி கொடுப்பான் என்று சொல்லுகிறார்கள். அதாவது நாம சாப்பிடக்கூடிய சாப்பாடு தர்மராஜ பிள்ளையோட சாப்பாடு, சாப்பிட்டு சாப்பாடுக்கு துரோகம் பண்ணலாகுமா? கூடாது. தர்மராஜா பிள்ளை சின்ன பாலனை வெட்டி வரும்படி சொல்லி இருக்கிறார். அப்படி இருப்பதாலே அந்த பிள்ளை மகன் வார்த்தையை நம்ம மீறக்கூடாது, மாறக்கூடாது என்று பாலகனா சின்ன வெட்டுவதற்காக மாடன் சாம்பான வந்தா கையாவில வாழெடுத்து
நம்பி பாலகனை நம்பி பாலகனை உடனே வெட்டுடாரே அப்போ வாழால வெட்டும் போது சின்ன நம்பி தலையா வீட உருண்டுதா ஓடுதையா உருண்டு ஓடும் சமயத்தில அழகால சிரித்து கொண்டு அதுதான் ஓடுதையோ வெட்டி விட்டு தலையானது காலகணவனை சிரித்துக் கொண்டு ஓடுகிறது ஓடிய உடனே அந்த பாலை தலையை வெட்டி விட்டு திரவியத்தை எடுத்து வண்டியில ஏற்றி கொண்டு பாப்பா குடி ஊருக்கு வருது. ஊருக்கு வந்தது வீடு வந்து சேர்ந்ததா அந்த உள்ளாத்துல வண்டி இறங்கும் போது அந்த ஆண்டம் பகவானுடைய அருளாலே மாடு இறந்தது வண்டி முறிந்தது. முறிந்தவுடனே அந்த வேலைக்கார மாடன் இன்னொரு வண்டியை கொண்டு வந்து அந்த திரவியத்தை எடுத்து வைத்து தர்மராஜா வீட்டுக்கு கொண்டு போக வேண்டும் என்று கொண்டு வருகிறார். இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அந்த வேப்பலாங்குளத்தில் தாயான பூனுடையாளும் தனக்கு மனைவியாக வரக்கூடிய சோனச்சி பெண்குடியானவளும் இருக்கும் போது ஆகாத கனவை கண்டா. என்ன கனவு? கணவன் மாண்டு மடிந்து போக கனவை கண்டா. கனவு கண்டவுடனே மாமியாரத்துல வந்து நான் தூங்கும் போது பொல்லா கனவு கண்டேன். என்ன கனவு? நான் கண்ட கனவு என்னோட புருஷனுக்கு ஆகாது சொல்லும் போது அப்ப நான் பூண்டே சொல்றான் மருமகளே நான் கண்ட கனவு என் மகனுக்கு ஆகாது என்று கூடி கூடி பேசிக்கொண்டு இருக்கும் போது அந்த சின்ன நம்பி வெட்டிய இடத்துல இருந்து அழைத்து கொண்டு வந்தாரு ஆச்சினா பூச்சினாயி. அந்த சின்ன நம்பி ரத்தத்துல உருண்டு புரண்டு ஊழையிட்டு கொண்டு அந்த பாப்பா கூட விட்டல்லவோ பழகூடிய நோக்கி எல்லோ ஆச்சினாயோ பூச்சினாயோ வேறு கோலத்தோடு ஓட்டாமும் பெருநடையோ சாமநாடு சாமம் போல சரி சாம நேரத்தில் வேப்பலாங்குளம் அதற்கு ஆயாதுதான் வருகுதையா வருகுதையோ சோனச்சியா அப்படி கூடி பேசும் நேரத்தில் ஆச்சினாயும் பூச்சினாயும் கால பாரண்டு ஐயா பாரண்டு பாரண்டு அந்த சேலையத்தா இழுக்குதையா இழுக்குதையா பாரண்டு ஐயா பூச்சினாய் ஓடோடு வந்து அந்த பூனுடைய சோனச்சி காலை பரண்டது. காலை பரண்டும் போது பார்த்தா நாய் ரத்த வெறி கோலமா வந்திருக்கு. மருமகளே கண்ட கனவு சரி, நம்ம ஆச்சி நாய் பூச்சி நாய் வருவது சரி, என்ன நடந்ததோ தெரியவில்லையே. நாய் முன்னால ஓடி வருது, அந்த மாமியாரும் மருமகளுமாக பின்னாலே ஓடோடி வருகிறார்கள். தனக்கு வேப்பலம் குளத்தை விட்டு பாத வழி கடந்து பாப்பாக்குடி ஊருக்கு மேல்புறமாக கருங்குளத்து கம்மாவில சின்ன நம்பி படுகமான இடத்துல வந்து நாயாரை கொண்டு விட்டது. காலை பரண்டு பாலகனாக சின்ன நம்பியை விட்டு புளிய விட்டு எடுத்து வெளியே போடுகிறது. போடும்போது கண்ணால கண்டா யாரு அம்மாவாகி அந்த பூனுடையா தன்னுடைய மனைவியாக வரக்கூடிய சோனச்சியானவா கண்ணாலே கண்டு அவள் மகனை மடியில எடுத்து வைத்து மூத்து போல கண்ணே எல்லாம் சோறாவிட்டோ மகளம் போல கண்ணீரைத்தோ மகளம் போல கண்ணீரைத்தோ மற்றமெல்லாம் சோறிட்டோ
சோழச்சு 2 பேர்களும் மகனை மடியில எடுத்து வைத்து கண்ணீரை வடிக்கிறார். அப்படி கண்ணீரை வடிக்கும் போது நம்ம அழுதாலும் புலம்பினாலும் ஆண்டு மடிந்தவர் இருந்து வர போறாரா நினைத்து அந்த கருங்குளத்துக்கு அம்மாயில கரையில கொண்டு வந்து கட்டை எருவடைத்து பாலகனா சின்ன நம்பி கட்டை மேல எடுத்து வைத்து அத்தை ஒருபுறமோ மருமகள் ஒருபுறமாக நின்று கொண்டு ஆண்டவனாக பகவானை மனதிலே நினைத்து பகவானே உத்தமி நானானா உத்த மகன் என்னுடைய மகனானா பட்டா நானானா கத்தி பிடிக்க வேண்டும் இந்த ஆண்டவனாக பகவானை கும்பிட்டு வழங்குகிறார். யாரு அந்த பூவுடைய சோழச்சி 2 பேர்களும் அப்படி கும்பிட்டு வழங்கும் போது கத்தி தீ எறிந்தது. அப்படி தீ எறியும் போது அந்த பூவுடைய ஒருபுறம் சோழச்சி ஒருபுறம் அந்த அக்கினிக்குள்ளாக பாய்ந்தார்கள். அக்கினிக்குள்ளாக பாய்ந்து மாண்டு மடிந்தார்கள். மாண்டு மடியும் போது ஆச்சினாய் பூச்சினாயும் அந்த அக்கினிக்குள்ளாக விழுந்து மாண்டு மடிந்தது. மாண்டு மடிந்தவுடனே அப்போ ஆண்டவன் தாச்சி வகையாரு கைலாசத்தை விட்டல்லாவோ கைலாசத்தை விட்டல்லாவோ அருங்கோளத்து கரையாதேல எரிந்ததோரு இடமாதேல அந்த ஈஸ்வரனு ஈஸ்வரியோ ஈஸ்வரனு ஈஸ்வரியோ இறங்கித்தா வந்தல்லாவோ அவர் தீர்த்தமத தாண்டெழுத்து பரம்ப கொண்டு தட்டினாரே. பரம்ப கொண்டு தட்டும் போது தோந்தித்தான முழித்தது போல் தோந்தித்தான முழித்தது போல் அத்தனை பேரோ இழந்தாரிட்டார். தூங்கி முழித்தது போலாக பகவான் தீர்த்தத்தை தெளிக்கும் போது சின்ன நம்பி பாலகன் சோழச்சி பூனுடைய ஆச்சினாய் பூச்சினா உயிரோடு எழுந்தது. ஐயா பகவானே மாண்டவர் இருந்தால் மண்ணுலகம் தாங்காது என்னை தெய்வமாக அருள் புரிய வேண்டும் சொல்லும் போது ஆண்டவனாக சிவபெருமான் சின்ன நம்பியாக பாலகனுக்கு சின்ன தம்பி என்று தெய்வமாக வரத்தை கொடுத்தார். வரங்களை கொடுத்தவுடனே சின்ன நம்பி ஆகிய பாலகன் அகில உலகங்கள் எல்லாம் சின்ன தம்பி பேர் சின்ன நம்பி அந்த ஐயனா பெண்ணுக்கு தம்பி தானே அப்படி இருப்பதாலே அவன் சின்ன தம்பி என்று அழைத்ததாலே அந்த பாலகனுக்கு சின்ன தம்பி என்று பேரானது. சின்ன தம்பி என்று பேரோடு சிறப்போடு அகில உலகங்களால் நிலையங்கள் வாங்கி வணங்கினவர்களையும் கும்பிட்டவர்களையும் சின்ன நம்பி ஆகிய பாலகன் சிறப்போடு பாதுகாத்து வருகிறார். வில்லுப்பட்டு பிடிச்சிருச்சுன்னா ஸ்கைப் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.